ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொய்யா மரம், மாங்காய் மரம், இந்த மாதிரி மிளகாய் செடி இப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது வீடியோ. வீட்டிலே கொஞ்சம் செடிகள்லாம் வச்சு வளர்க்குறேன், அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து கொத்தமல்லி விரைச்சி வச்சுருக்கேன். வீட்டில் இருந்த கொத்தமல்லி தான். 7 நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் முளைக்கலை. பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு அதை அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து வாட்டர் மெலன், குழந்தை நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. வந்தீங்கன்னா புதினா, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது வந்து எனக்கு எப்படி இன்னும் நிறையா வளர வைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து சாப்பிட்டு போட்ட நாவல் பழ இது கொட்டையிலேருந்து வந்திருக்கு செடி. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் வளர்ந்த கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அது கூட தப்பு செடியாக மலைஞ்சு வந்த தக்காளி நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்ப்போம் இதுலேயாவது காய வைக்கிதான்னு. இது பார்த்திங்கன்னா பல்லுக்குச்சி செடி. இது இப்போ தான் நட்டேன். இது வந்து கிராமத்தில் இன்கு பழம்னு சொல்லுவாங்க. 2 செடி வந்து நட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இதோடைய பழத்தை நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உனிப்பழச்செடி, நல்ல பெரிய செடியாக வளரும். இது வந்து முடக்கத்தான். இதோடைய மருத்துவ குணமும் நமக்கு தெரியும். இப்போ அதிகமாக இது கிடைக்கலங்கிறதுனால கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் நான். இது பார்த்திங்கனாக்க பேசில் பிளான்ட். நம்ம ஊரில் வந்து திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்கிற செடி தான். நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து சப்ஜா சீடு இருக்கீங்களா, அதோடைய செடி தான். சப்ஜா சீடோடைய செடி தான். நல்லா வாசனையாக இருக்குது தொடும்போதே. பார்த்திங்கன்னா ஒரு மிளகா செடி இருக்குது. இது வந்து வெளியில் இருந்து பிடுங்கிட்டு வந்து நட்டு வச்ச செடி. இது எல்லாமே தப்பு செடி தான் இருக்குது, மிளகா செடி எல்லாமே. இது பார்த்திங்கன்னா பிரண்டை ஊருக்கு அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. இது முத்தி போச்சுங்கிறதுனால கொண்டு வந்து நட்டு வச்சேன். இது நட்டு கரெக்டாக 7 நாள் ஆச்சு. நல்லா துளிர் வருது பாருங்கள், அழகாக துளிர் வந்திருக்கு. அப்புறம் இது வந்து இப்போ தான் நட்டேன். இதுவும் பிரண்டை தான். இது வந்து சப்பாத்தி கள்ளி செடி 2 நட்டிருக்கேன். இது ஏற்கனவே நட்டாச்சு, ஆனால் இன்னும் அதுலேருந்து எதுவும் வரலை, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆள்கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி குட்டியாக பழம் வைக்கும். இங்கே ஒரு கொத்தமல்லி செடி நட்டிருக்கேன். இதுவுமே அப்புறம் பேசில் பிளான்ட் தான். இங்கெல்லாம் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது, அதை இதை வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ செடி. நிறைய கொத்து கொத்தாக பூ வைக்கிது, ஆனால் காய் வைக்கல. என்ன காரணம்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன். இது வந்து 2வது கொடி. இது வந்து கயிறு கட்டி மேலே ஏற்றி விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா காய் வச்சுருக்கு பாருங்கள். கொழுந்துலேயுமே ஒரு காய் வருது. நிறைய காய் வச்சுது, எல்லாமே ஒரு மாதிரி சுட்டுட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது ஒன்று தான் நின்று இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.